கற்பனை திறன் அதிகரிக்கணும்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். உடலுக்கு உழைப்பு வேணும். அப்போ தான் கற்பனை திறன் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலை, உடல் உழைப்பிலே ஈடுபடுற வழக்கமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகிறீங்க, ஒரு இன்றைக்கி வாழ்க்கையை திட்டமிடுறீங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த வேலையை செய்யலாம், இந்த வேலையை செய்யலாம், வேறு என்ன வேலையை செய்யலாம், வேறு ஏதாவது செய்யணுமே இன்றைக்கி. இதுதான் கற்பனை திறன். இந்த வேலையை செய்யலாமா, அந்த வேலையை செய்யலாமா, அங்கே போவோம், இங்கே போவோம். அப்போ அதுக்கு என்ன தேவை? இது வந்து கற்பனை திறன்னா, அந்த கற்பனை திறனை சாத்தியப்படுத்தணும்னா என்ன தேவை? உடம்புல வலு தேவை, உடலில் வலிமை தேவை, உடலில் உறுதி தேவை, உடம்புல சுறுசுறுப்பு இருக்கணும். நீங்கள் உடற்பயிற்சியும் பண்ணலை, உடல் உழைப்பிலும் ஈடுபடவில்லை அப்படின்னா உங்கள் உடம்புல சோம்பேறித்தனம் தான் இருக்கும். அப்போ அங்கே போகணும், இங்கே போகணுங்கிற எண்ணமே வராது. அந்த வேலையை செய்யலாம், இந்த வேலையை செய்யலாம், வேறு எந்த வேலையை செய்யலாம், இந்த வேலையை செய்யலாமா, இது பண்ணி பார்க்கலாமா, அது பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஒரு கற்பனை திறனே இருக்காது. உழைப்பில் எதெல்லாம் செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதெல்லாம் ஒரு கற்பனை திறன் தானே. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும், அதை செஞ்சாகணும், அதை செய்யலான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு இதை தான் கற்பனை திறன்றது. அதுவே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதை செய்யலாம், இதை செய்யலாம், எதையாவது செய்யணும், எனக்கு எதையாவது என்னால் சும்மா இருக்க முடியாது, எதையாவது செய்யணும். நல்லா உடற்பயிற்சி பண்ணுறீங்க, தினமும் 1 மணி நேரம் விளையாடுறீங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுறீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கால்கள் சும்மாவே இருக்காது, உங்கள் கைகள்லாம் சும்மாவே இருக்காது, எதையாவது செய்யணும். உங்கள் இதயம் சும்மாவே இருக்காது, உங்கள் மூளை சும்மாவே இருக்காது, எதையாவது செய்யணும். உங்கள் மூளையும் சரி, கைகளும் சரி, கால்களும் சரி, உங்கள் வாயும் சரி, எதையாவது செய்யணும், எதையாவது பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம், ஆர்வமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து உடற்பயிற்சியே பண்ணலை, உடல் உழைப்பிலும் ஈடுபடவே இல்லை அப்படின்னா உடம்புல வந்து சோம்பேறித்தனம் வந்துடும். அது சுறுசுறுப்பே இருக்காது, மந்தமாக இருக்கும். அதை செய்யலாமா, எதுக்கு அதை போட்டு செஞ்சுக்கிட்டு, இதை செய்யலாமா, வேறு என்ன செய்யலாம், ஒன்றுமே உங்களுக்கு தோணாது, என்ன செய்யணுன்னே தோணாது. ஏன்னா உடம்பு அதுக்கு தயாராக இல்லை. என்ன செய்யணும்னு இப்போ உங்கள் உடம்பு தயாராக இருந்தால் தான் உங்கள் மூளை எடுத்து கொடுக்கும். உங்கள் மூளையும் தயாராக இல்லை, மூளைக்கும் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. உடற்பயிற்சி பண்ணால் தான் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும், மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். எப்படி உடற்பயிற்சி பண்ணால் நம்ம கை கால்கள் இயங்குகிறதோ, சுறுசுறுப்பாக இருக்குதோ, உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறதோ, அதுபோல தான் உடற்பயிற்சி செய்தால் நமது மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படும். அதோட செயல்பாடு என்னது? இந்த மாதிரி கற்பனை பண்ணுறது, எதை செய்யலாம், திட்டம் போட்டு கொடுக்கறது, திட்டமிடுதல், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம் அப்படின்னு அது கற்பனை செய்யும், எதை செய்யலான்னு திட்டமிடும். அப்போ அதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணால் தான் கற்பனை திறன் அதிகமாகும். பேசுவதே ஒரு உழைப்பு, பார்ப்பதே கூட ஒரு உழைப்பு. அதுக்கு உடற்பயிற்சி பண்ணால் தான் நீ நல்லா கூட பேச முடியும். உடற்பயிற்சி குறைஞ்சி போச்சு, இன்றைக்கி பேச்சு குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு, மூளை வந்து சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு, உடம்பு சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. அந்த காலத்துலாம் மணிக்கணக்காக கூட உட்காந்து பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. காரணம் உடல் உழைப்பு இருந்தது. எங்கே போனாலும் நடந்து போனாங்க, ஓடினாங்க, விளையாடினாங்க. இப்படி உடலுக்கு வேலை இருந்தது. அதனால் உடம்புல உள்ள எல்லா உறுப்புமே சுறுசுறுப்பாக இருந்தது, மூளையும் சுறுசுறுப்பாக இருந்தது, நல்லா பேசினாங்க. இன்றைக்கி உடம்புக்கு வேலையே இல்லை. இன்றைக்கி பெண்கள் கூட பேச மாட்டேன்றாங்க. பெண்கள் நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாய் திறந்தால் மூட மாட்டாங்க, ஐயோ பெரிய தலைவலியாக போச்சு அப்படி. இன்றைக்கி பெண்கள் கூட பேசுகிறதில்ல, பெண்கள் கூட ஊமையாயிட்டாங்க. அது ஒரு சோம்பேறித்தனம். ஏன்னா பெண்களுக்கு உடற்பயிற்சி கிடையாது, பெரும்பாலான பெண்களுக்கு உடற்பயிற்சி கிடையாது. நடைப்பயிற்சி செஞ்சால் நடைப்பயிற்சி செய்யலாம். அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு புடவை கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு எப்படி அவங்களால யோகாசனம் பண்ண முடியும், ஜிம்முக்கெல்லாம் போக முடியும்? நைட்டி போடுறது கூட பெண்கள் கூச்சப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கற்பனை திறனே இருக்குது. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே ஈஸியாக வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை செய்யலாம், அதுக்கு வேணால் செய்யலாம். ஏன்னா உடம்புல சுறுசுறுப்பு இல்லை, உடல் உள்ளுறுப்புகள் மூளை வந்து சுறுசுறுப்பாக இல்லை. காரணம் உடற்பயிற்சி செய்யலை. உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும், தினமும் ஆடணும், பாடணும், விளையாடணும் 1 மணி நேரம். அப்போ தான் வந்து உடலும் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ தான் கற்பனை திறன் நல்லாயிருக்கும். எதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, ஒரு பேசணுன்னு கூட அதை பற்றி பேசலாமா, இதை பற்றி பேசலாமான்னு அந்த மூளை எடுத்து கொடுக்கும். நீ இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசு, இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, டைம் தான் இல்லை, அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லி மூளை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவே உடம்பு சோம்பேறித்தனமாக உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை அப்படின்னா பேசுகிறதுக்கு கூட எதுவுமே இல்லாத போல் தோணும். பேச்சே வராது, முதல்ல பேச்சே வராது. அதனால் எல்லா விஷயத்துக்கும் கற்பனை திறன் தேவை இருக்குது. உழைப்பதற்கு கற்பனை திறன் தேவை இருக்குது.
ஒரு கணவன் மனைவியும் உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னா கூட அதுலேயும் கற்பனை திறன் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், முத்தமிடலாம், தடவலாம், அது இது பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதுக்கப்புறம் உடலுறவில் ஈடுபடலாம், அந்த பொசிஷனில் பண்ணலாம், இந்த பொசிஷனில் பண்ணலாம், இப்படி இப்படி வச்சு இப்போ நின்றுக்கிட்டு உடலுறவு பண்ணலாம், படுத்துக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு உடலுறவு பண்ணலாம், தூக்கி வச்சு மனைவியை தூக்கி வச்சு பண்ணலாம், அப்படி இதெல்லாம் கற்பனை திறன். இதுக்கு உடம்புல சுறுசுறுப்பு இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்போ நீ உடற்பயிற்சி பண்ணியிருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையை செழுமையாக மாற்றுகிறது, கற்பனை மிகுந்ததாக மாற்றுகிறது. உடற்பயிற்சி பண்ணாத ஒரு சோம்பேறி உடலுறவு எப்படி பண்ணுவார்? டைரெக்டாக போய் உடலுறவு தான், கட்டி பிடிக்கிறது, அதெல்லாம் எதுக்கு தேவையில்ல. கட்டி பிடிக்கிறது உடலுறவுக்கு பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனம் வந்துடும். கடைசியில் என்னது, எதுக்கு அந்த உடலுறவு, சும்மாவே கிடப்போம் அப்படின்னு தான் தோணும். உடலுறவே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் குழந்தைகளை பற்றாச்சு இல்லை, இனிமேல் என்ன வேண்டிய இடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் கற்பனை திறனே இந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்? மூளை செயல்பட மாட்டேங்குது. மூளையோட வேலை தான் கற்பனை செய்தல். என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அந்த வேலையை இன்னும் வேறு மாதிரி எப்படி செய்யலாம், இந்த மாதிரி புதுமையாக ஏதாவது செஞ்சு பார்க்கலாமே, இதெல்லாம் கற்பனை திறன். அப்போது உடற்பயிற்சி பண்ணணும், அப்போ தான் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பில் அப்போ ஆடணும், பாடணும், கற்பனை மிகுந்தவர்களாக அந்த மனிதர்களை மாற்ற வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், மக்கள் குடியிருப்பில் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். உடற்பயிற்சி கூடங்களை கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு அந்த சேவையை ஆற்ற வேண்டும். உடற்பயிற்சி செய்வதற்கு ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்கள், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கணும். குடியிருப்பு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும், குடியிருப்பு பகுதிகளில். அப்புறம் நீச்சல் குளங்கள், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. அப்புறம் பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகள். தைரியமாக அந்த நடைப்பயிற்சி சாலையில் வண்டிகளை பற்றின, வாகனங்களை பற்றின விபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயமே இல்லாமல் நடைப்பயிற்சி செய்வதற்கு சாலைகள் இங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, ஓடுவாங்க, தைரியமாக போயிட்டு நடந்து போயிட்டு ஓடி வருவாங்க. குடியிருப்பு பகுதிகளே ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் ஒரு ஏரி இருக்குது, ஒரு குளம் இருக்குது, ஒரு தெப்ப குளம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நல்ல அகலமான நடைபயிற்சி சாலைகள், அதில் நடக்கிறதுக்கே ஆசைப்படணும். மக்களை வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும், வீட்டுக்குள்ளே முடங்க அனுமதிக்கக்கூடாது. முடங்கிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா, கற்பனை வளம் குறைஞ்சிரும். கற்பனை வளம், மூளை வேலை பார்க்காது, சிந்திக்காது. மூளையோட செயல்பாடு என்னது, வெறும் கற்பனை பண்ணுறது மட்டும் கிடையாது, சிந்திக்கிறதும் மூளையோட செயல்பாடு தான். இன்றைக்கி மூட நம்பிக்கைகள் இந்தியாவில் அதிகமாகி போனது காரணம் உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. உடற்பயிற்சியெல்லாம் குறைஞ்சி போச்சு. விளையாடுவதற்கு நீங்கள் விளையாட்டு மைதானங்கள் இல்லை. அப்போ மூளை கைகால்கள் எப்படி வேலை செய்யலையோ, உடற்பயிற்சி பண்ணால் தான் கைகால்கள் வேலை செய்யும், மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும். உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும், நடக்கணும், ஓடணும், விளையாடணும், உடற்பயிற்சி பண்ணணும். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறதுனால இன்றைக்கி மூளை ஒழுங்காக வேலை செய்யும். கற்பனை திறன் இல்லை, மூளைக்கு வேலை இல்லை. மூளைக்கே வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம், சிந்திப்பதற்கு சோம்பேறித்தனம், கற்பனை செய்வதற்கு சோம்பேறித்தனம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமாகுது. மூட நம்பிக்கைங்கிறது என்னது, சோம்பேறித்தனம், மூளை வேலை செய்யாதவர்களின் ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்படியே யாரோ சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்பு. எதுக்கு சும்மா போட்டு சிந்திச்சுட்டு கிடக்கிற, சுயமாக ஏன் சிந்திச்சுட்டு கிடக்கிற, அவங்க சொல்கிறத நீ அப்படியே நம்புப்பா, தேவையில்லாமல் ஏன் சிந்திக்கிற, என்னாலலாம் சிந்திக்க முடியாது அப்படின்னு மூளையே சொல்லிவிடும். சிந்திக்கிற வேலையை எனக்கு கொடுக்காத. உடல் உழைப்பும் நீ உடல் உழைக்கவும் பண்ணின்ற, சோம்பேறியாக இருக்கிற, உடற்பயிற்சி செய்கிறதும் கிடையாது, விளையாடுறதும் கிடையாது, நீச்சல் அடித்து குளிக்கிறதும் கிடையாது, நடைப்பயிற்சியும் செய்கிறது கிடையாது. எனக்கு மூளையாகி எனக்கு வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல. என்னுடைய வேலை கற்பனை பண்ணுறது, சிந்திக்கிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் இப்போ செய்யவே முடியல. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் யாராவது எதாவது சொன்னால் அப்படியே நம்பிட்டு போயிட்டே இரு. கடவுள் இதுதான் கடவுள்னு சிலைகளை காட்டும்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதுதான் கடவுள்னு சொன்னால் அப்படியே நம்பிட்டு போயிட்டே இரு. உனக்கெல்லாம் சுயமாக சிந்திக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஒரு சரியான சோம்பேறி. உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது, உடல் உழைப்பிலும் ஈடுபடுறது கிடையாது, விளையாடுறதும் கிடையாது, ஆடுறதும் கிடையாது, நீச்சல் அடித்து குளிக்கிறதும் கிடையாது. இந்த லட்சணத்தில் உனக்கு சுய சிந்தனை ஒரு கேடா? யாராவது சொன்னால் அப்படியே நம்பிக்கிட்டு போப்பா, உன் தகுதிக்கு அதுதான். சுய சிந்தனைங்கிறது உழைப்பவர்களுக்கு தான் சாத்தியம், அவங்களுக்கு தான் கற்பனை திறன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்தியாவில் ஏன் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ ஐரோப்பாவில் பாருங்கள், மூட நம்பிக்கை குறைவாக இருக்கும். இந்த அளவுக்கு ஓவரெல்லாம் இருக்காது. ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் அசைகிறது கூட எந்த நேரத்தில் வெளியில் போகணும், வீட்டை விட்டு வெளியில் போகணும்
அது கூட நேரங்காலம் பார்க்குறது. அந்த அளவுக்கு இவங்க பார்த்து பயந்தாங்கொழியலாக இருக்கும். உழைப்பதற்கே பயப்படுறாங்க. நடப்பதற்கே இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகலாமா, இந்த நேரத்தில் அதை பண்ணணும், நல்ல நேரம் பாரு, கெட்ட நேரம் பாருங்கிறது, சனிக்கிழமை அதை செய்யாத, நான் அப்படின்றது, அதை செய்யாத, இதை செய்யாத, அதெல்லாம் பயம். அப்படி அப்போ ஐரோப்பியர்கள்ட்ட இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இல்லை. ஏதோ கடவுள் நம்பிக்கை, அவ்வளோதான், இவர் தான் கடவுள், இயேசு தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு, இயேசு அது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக அவங்களுக்கு அந்த மதத்தில் தீவிரமான ஈடுபாடெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, அவர்கள் உழைப்பவர்கள். உழைத்தால்தான் அந்த ஐரோப்பிய குளிர் பிரதேசத்தில் நீங்கள் வாழ முடியும். ரஷ்யா, ஐரோப்பிய குளிர் பிரதேசத்தில் நீங்கள் உடம்பு உழைக்கணும். உடம்பு உழைச்சாதான் அங்கே நீங்கள் உயிர் வாழவே முடியும். டெய்லி விளையாடணும். அவங்க ஏன் கால்பந்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் விளையாடுவது? நம்மலாம் கிரிக்கெட்டுக்கு தான் ரசிகர்கள், அவங்கெல்லாம் கால்பந்துகளுக்கு ரசிகர்கள். நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல எப்படி இந்த கால்பந்தாட்டத்தை ரசிக்கிறாங்க. அதை விளையாடுறதும் கஷ்டம், அதை ரசிக்கிறதும் கஷ்டம். ஏன்னா உடல் உழைப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கெல்லாம் 8 மணி நேரம் விளையாடுகிற அந்த கிரிக்கெட் இருக்குல்ல, நின்றுக்கிட்டே இருக்கலாம். விளையாடுறவர்கள் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நின்றுக்கிட்டே ஆடுற விளையாட்டு தான் கிரிக்கெட்டு. ஏன்னா இந்த இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். ஓடி ஆடி விளையாண்டால் இன்னும் சூடாகிடும். அதனால் நமக்கு கிரிக்கெட்டு தான், நின்றுக்கிட்டே விளையாடுகிற கிரிக்கெட்டு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் 8 மணி நேரம், ஒன் டே மேட்ச்சில் 8 மணி நேரம். அதே பார்த்திங்கன்னா கால்பந்தாட்டம்னா ஓடிக்கிட்டே இருக்குவாங்க. அப்போ இந்தியர்கள் கால்பந்தாட்டம் ஆடினா உடம்பு சூடாகிடும். உடம்பு சூடாகிடுச்சுன்னா பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதனால் அது நமக்கு செட் ஆகுது. அதான் ஐரோப்பியர்கள் கால்பந்தாட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அவங்களால அங்கே வாழவே முடியும். அதனால தான் அவங்களுக்கு நல்ல உடல் உழைக்கிறாங்க. கற்பனை திறன் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஐரோப்பியர்களுக்கு பார்த்திங்களா கற்பனை திறன் எப்படி இருக்குது? அவங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் பாருங்கள், எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் அந்த யோசனை, அந்த கற்பனை வளத்தை சாத்தியப்படுத்துகிறாங்க. காரணம், அவங்க உடல் உழைப்பில் வல்லவர்கள். உடற்பயிற்சி அவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே அது இருந்தால் தான் அங்கே வாழ முடியும். வட இந்தியர்கள் ஏன் நல்லா உழைக்கிறாங்க? அவங்க வட இந்தியா தென்னிந்தியாவோட குளிர்ச்சியான பகுதி. அங்கெல்லாம் உடல் உழைப்பில் ஈடுபட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. குளிர் காய்வாங்க, நெருப்பை மூட்டி சுற்றி உட்காந்து குளிர் காய்வாங்க. அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக அடிக்கிற அதனால தான் அங்கே உள்ளவங்க உடல் உழைத்தால் தான் உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். அதனால தான் வட இந்தியர்கள் கடினமாக உழைப்பதற்கும் தென்னிந்தியர்கள் கடினமாக உழைக்காமல் மென்மையாக உழைப்பதற்கும் அதான் காரணம். உடனே அவங்களோட ஒப்பிட்டு தென்னிந்தியர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். தென்னிந்தியர்கள் வட இந்தியாவுக்கு போனால் கடினமாக உழைத்தாக வேண்டும். வட இந்தியர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களும் தென்னிந்தியர்களைப் போல மென்மையாக மாறித்தான் ஆக வேண்டும். சூழ்நிலை ஒருவரை மாற்றிவிடும். அதனால் எதுக்காக நம்ம அந்த டாபிக் பேசணும்? உடல் உழைப்பு தான் கற்பனை திறனை அதிகப்படுத்தும், சிந்திப்பதை அதிகப்படுத்தும். சுய சிந்தனைக்கு உடல் உழைப்பு தேவை, உடற்பயிற்சி தேவை. அப்படின்னா என்ன? உடற்பயிற்சி தேவை. அப்போ இந்தியர்கள் இன்றைக்கி மூட நம்பிக்கை அதிகமாகி போனது காரணம், உடல் உழைப்பு இல்லாமல் பெரும்பாலான இந்தியர்கள் வீட்டிலேயே முடக்கப்படுகிறார்கள். வீட்டிற்கு வெளியே விளையாடுவதற்கான மைதானங்கள் இல்லை. மகிழ்ச்சியாக உடல் உழைப்பதற்கு இங்கு வாய்ப்புகள் இல்லை. வீட்டுக்கு வெளியே பக்கத்திலே மைதானங்கள் இல்லை. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் இல்லை. நடைப்பயிற்சி, பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகள் இல்லை. உடற்பயிற்சி கூடங்கள் கட்டணம் இல்லாமல் இல்லை, வீட்டுக்கு பக்கத்திலேயே இல்லை. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இல்லை. நீச்சல் குளங்களும் இல்லை, ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இல்லை. இந்த மாதிரியான காரணங்களால் இந்தியர்கள் வீட்டிற்குள்ளேயே முடக்கப்படுவதால் அவர்களுக்கு கற்பனை திறன் இல்லை. சோம்பேறிகளாக ஆக்கப்படுகிறார்கள் இந்தியர்கள். ஆதலால் அவர்களுக்கு கற்பனை திறன் இல்லை. அவர்கள் மூளை சுதந்திரமாக செயல்பட மாட்டேங்கிறது. மூளையும் சோம்பேறித்தனத்தால் கற்பனை திறனை இழந்து அதனால்தான் மூட நம்பிக்கைகள் இங்கு அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். இந்தியாவில் பகுத்தறிவை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. கட்டணம் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் நடைபயிற்சி சாலைகளை. மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், பகுத்தறிவை அதிகப்படுத்தணும், சுய சிந்தனை அதிகப்படுத்தணும். அப்படின்னா அதன் மூலம் இங்கே அமைதியை உருவாக்கணும். மத கலவரங்களை, சாதி வன்முறைகளை தடுக்கணும். அப்படின்னா பகுத்தறிவை அதிகப்படுத்தணும். அப்படின்னா சுய சிந்தனை அதிகப்படுத்தணும். அப்படின்னா இங்கே நிறைய நடைபயிற்சி சாலைகள், விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள், இதையெல்லாம் ஆடல் பாடல் இதுக்கான ஏற்பாடுகள், பூங்காக்கள், மக்கள் சந்தித்து பேசுகிற பூங்காக்கள், இதெல்லாம் ஏற்படுத்திட்டா மக்களுக்கு நல்ல உடல் உழைப்புக்கான வாய்ப்பு. நல்லா விளையாடுவாங்க, ஆடுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, நீச்சல் அடிப்பாங்க.
யோகாசனம் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. அப்போ நல்ல கற்பனை திறன் அவங்களுக்கு அதிகமாகும், சுய சிந்தனை அதிகமாகும், யோசிப்பாங்க, மூட நம்பிக்கைகள் குறையும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இங்கே அமைதி அதிகமாகும். மூட நம்பிக்கை அதிகமாச்சுன்னா என்ன அப்படின்னா நோய்கள் அதிகமாகும், வன்முறைகள் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும், வேற்றுமைகள் அதிகமாகும், ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகும், மனிதர்கள் மீது வெறுப்புகள் அதிகமாகும். அதனால் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மூட நம்பிக்கைகளால் ஏற்படும். அதனால் கற்பனை திறனை அதிகப்படுத்தினா தான், சுய சிந்தனையை அதிகப்படுத்தினா தான் இங்கே சமாதானம் ஏற்படும், அமைதி ஏற்படும். அதற்கு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், இதெல்லாம் மக்கள் வசிப்பிடங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ இருக்கிற விளையாட்டு மைதானங்களுக்கு யாரும் போக மாட்டாங்க. பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே மைதானம் இருக்கணும். குடியிருப்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் காலியாக கிடக்கும், நிறைய ஃப்ளாட்டு காலியாக கிடக்கும். அந்த இடத்த உரிமையாளர்கிட்ட கேட்டு அவங்க வீடு கட்டுற வரைக்கும் அதை வாங்கிக்கணும். அப்புறம் எங்கெல்லாம் காலியாக கிடக்குதோ அங்கெல்லாம் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. அந்த மாதிரி மாடிகளில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. அவங்க வீட்டு மாடிகளில் டேபிள் டென்னிஸ் விளையாடுற மாதிரி அது மாதிரி ஏதோ விளையாடணும், அவ்வளோதான். அவங்களுக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு எப்படியெல்லாம் இதை உறுதிப்படுத்தணும். இங்கே விளையாட்டு மைதானங்கள் எத்தனை இருக்குது, இங்கே என்ன மாதிரி விளையாட்டு விளையாடலாம், இந்த பகுதி நெருக்கமாக இருக்குது, இந்த நெருக்கமான இந்த பகுதியில் என்ன விளையாட்டு விளையாடலாம், நெருக்கமாக மக்கள் நெருக்கடியாக இருக்காங்க, ஆனால் அங்கே விளையாட்டு மைதானங்கள் எதுவுமே இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அந்த விளையாட்டு மைதானத்தை மட்டும் காலையில் மாலையில் 5 மணிக்கு மேல் அந்த மைதானத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கு வழி செய்யணும். அந்த மாதிரி நம்ம நினச்சா அதை சாத்தியப்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணால் தான் மக்களிடம் அமைதியை ஏற்படுத்த முடியும், கற்பனை வளனை அதிகப்படுத்த முடியும். அப்போ கற்பனை வளம் அதிகமாக இருந்தால் தான் துணிச்சல் அதிகமாகும். அதை செய்யலாம், இதை செய்யலாம். நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது கற்பனை வளம். இந்த தொழில் செய்யலாம், சுயமாக ஒரு தொழில் தொடங்கலாம், அதை பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சுய சிந்தனை அடிப்படையாக கொண்டது. இதில் கற்பனை வளமும் தேவை, அதுக்கு உடற்பயிற்சி தேவை. அப்போ உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, இதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் போது இங்கே மக்கள் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அந்த வேலையை செய்யலாம், இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம், அந்த கற்பனை வளம், அதில் ஒரு நம்பிக்கை, அதை செஞ்சால் நமக்கு ஜெயிக்கலாம், யூகிக்கிற அந்த சுய சிந்தனை, இந்த வேலை செஞ்சால் கண்டிப்பாக வருமானம் வரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய வேலைகள் உருவாகும், புதிய வேலைகள் வரும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது இந்தியர்களோட பிரச்சனை. ஐரோப்பா, ஜப்பான், சீனாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. வேலை அந்த அளவுக்கு அவங்களுக்கு கற்பனை வளம் அதிகம், மூட நம்பிக்கைகள் ரொம்ப குறைவு. ஏன்னா உடல் உழைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம், விளையாட்டு மைதானங்கள் அதிகம். உடல் உழைச்சா தான் அங்கே வாழ முடியும். குளிர் நிறைந்த பகுதி ஜப்பான், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இதெல்லாம் குளிர் நிறைந்த பகுதி. அங்கே உடல் உழைத்தே ஆக வேண்டும். அங்கே விளையாட்டு மைதானங்களுக்கு அங்கே கண்டிப்பாக வேணும். அதனால் அவங்க எல்லாருமே உடல் உழைக்கிறாங்க, விளையாடுறாங்க, உடற்பயிற்சி பண்ணுறாங்க. அதனால் கற்பனை வளம் அதிகம். அதனால் நிறைய வேலைகளை உருவாக்குறாங்க, ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. இந்தியாவில் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, உடற்பயிற்சி கூடங்கள் கிடையாது. அதனால் உடல் உழைப்பதற்கான வாய்ப்பும் உடற்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பும் இங்கே மிக மிக குறைவு. அதனால் இந்தியர்கள் சோம்பேறியாக இருக்காங்க, கற்பனை வளம் குறைவாக இருக்குது. வேலைவாய்ப்புகள், புதிய புதிய வேலைவாய்ப்புகளை கற்பனை செய்வதற்கும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, உடற்பயிற்சி செய்வதில்லை. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கற்பனை வளம் இல்லை. அதனால் இங்கே வேலைவாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலைவாய்ப்புகள் இல்லை. அதனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இந்தியர்கள் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, வேலைக்காக ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அரேபியாவுக்கு போகிறாங்க. உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியர்கள் படையெடுக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க, அரேபியாவுக்கு போகிறாங்க, ரஷ்யாவுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. பிழைக்கிறதுக்காக இந்தியர்கள் அனைத்து உலகம் முழுவதும் பரவுகிறார்கள். காரணம் என்னென்னா அவங்களுக்கு கற்பனை வளம் இல்லை. யாராவது ஒரு ஐரோப்பியர்கள் சீனர்களோ, ஜப்பான்காரங்களோ, ரஷ்யர்களோ, அல்லது கனடாக்காரங்களோ, அமெரிக்காக்காரங்களோ கற்பனை செய்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் வேலை செய்கிறக்காக இவங்க போகிறாங்க. இவங்களுக்கு அந்த கற்பனை திறன் இல்லை. அதனால தான் இங்கே வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குது. சுயசிந்தனை குறைவு, இந்தியர்களுக்கு சுயசிந்தனை குறைவு, சிந்திக்கிற திறன் குறைவு. ஏன் வெளிநாட்டுக்காரங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி இல்லை? கற்பனை திறன் நம்ம ஏன் பிழைக்கிறாங்க, அங்கே போகணும், நாம் ஏன் இங்கே பிழைக்கக்கூடாது, இங்கே பிழைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் யோசிக்கணும். சுயசிந்தனை, தாய்மொழியில் கல்வி, அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். வெளிநாட்டில் உள்ளவங்க எப்படி சிறப்பாக இருக்காங்க, அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. இந்த சுயசிந்தனைக்கு
இந்த சுயசிந்தனை கூட இந்தியர்களுக்கு இல்லைன்னா அது சோம்பேறித்தனம். நான் வந்து யோசிக்கிறேன், அதனால தான் எனக்கு அது தாய்மொழி தான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த சுயசிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை அதை கூட சிந்திப்பதற்கு சோம்பேறித்தனம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலம் தான் உயர்ந்தது, அந்நிய மொழி தான் உயர்ந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. கொஞ்சம் நீ சுய சிந்திக்கிறது கூட அவனுக்கு சோம்பேறித்தனம், சுயமாக சிந்திப்பதற்கு சோம்பேறித்தனம். அதனால தான் இன்றைக்கி அந்நிய மொழியில் நம்ம கல்வி கற்கிறோம். ஆனால் இதுவே வந்து ஐரோப்பியர்கள்ட்ட போய் அவங்க இன்னொரு மொழியில் கல்வி கற்கணும்னா அவன் வந்து கோவப்படுவான். அவன் சிந்திக்கிறான், அவன் வந்து அவன்கிட்ட சோம்பேறித்தனம் இல்லை, சிந்தனை சோம்பேறித்தனம் அவரிடம் இல்லை. அதனால் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதுதான் நம்ம இந்தியர்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதுக்கேற்றாற்போல் வந்து சூழ்நிலையை நாம் எப்படி மாற்ற வேண்டும். விளையாட்டு மைதானங்கள், நடைப்பயிற்சி சாலைகள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் கூடங்கள், இப்படி நிறைய ஆடல் பாடல் சுதந்திரம், ஆண் பெண் சுதந்திரம் இதெல்லாம் உருவாக்குனா மட்டும்தான் இந்த இந்தியர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், நம்பிக்கை ஏற்படும். அப்போ இந்தியாவும் முன்னேறும். அடிப்படையில் இன்னொன்று, தாய்மொழியில் கல்வி ரொம்ப முக்கியம். தாய்மொழியில் கல்வி இல்லாமல் எந்தவித சீர்திருத்தத்தையும் இங்கே ஏற்படுத்தவே முடியாது. இந்தியர்களால் முன்னேற முடியாது. இங்கே ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிற வரைக்கும் இந்தியா பின்னேறி கொண்டே இருக்கும், முன்னேறவே செய்யாது. ஒரு அடி ஏறினா 10 அடி சறுக்கி விழுந்துக்கிட்டே இருக்கும்.